வணக்கம். ஜோதிட சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, விருச்சக ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கா, இந்த மாதமாக நல்ல பலன்கள்லாம் நடக்குமா நம்மளுக்கு அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் கோச்சார நிலைகள் எப்படி இருக்கு, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கா, அதையும் சேர்த்தே நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த ஜூலை மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கோச்சார நிலையை பார்த்துட்டு உங்களுக்கு அது எந்த மாதிரி யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குன்னு நான் பிரித்து வரிசையாக சொல்லிட்டு வரேன், சரிங்களா? இப்போ கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும், கடக ராசியில் குரு புதன் சுக்கிர பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் இந்த மாத துவக்கத்திலே சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய அமைப்பில் தனுசு ராசியிலிருந்து துவங்குறார் சந்திர பகவான், சரிங்களா? அடுத்தது கும்ப ராசியில் ராகு பகவானும், மீன ராசியில் சனி பகவானும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு கோச்சார நிலை. சரி, இந்த ஜூலை மாதத்தில் மாத கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எந்தெந்த தேதியில் மாத கிரகங்கள் பயிற்சி அடையும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ மாத கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, புதன் பகவான் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடக ராசியில் வக்ரகதியில் இருந்து பின்னோக்கி மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் புதன் பகவான் ஜூலை 7ஆம் தேதி. அடுத்தது சுக்கிர பகவான் அந்த கடக ராசியிலிருந்து ஜூலை 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சூரிய பகவான் மிதன ராசியில் ஜூலை 16ஆம் தேதி இரவு விடியற்கால கணக்கில் ஜூலை 17ஆம் தேதி கணக்கில் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அதாவது ஆடி மாத பிறப்பு ஆரம்பிக்குதுங்க. அதாவது உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலம் துவங்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் ஆரம்பிக்குது, சரிங்களா? இந்த மாத கிரக அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கு, சரிங்களா? இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியே பார்க்கிறாரு. இந்த மாதிரி பார்க்கும்போது தன் வீட்டையே தானே பார்க்கிறாரு. அவர் பாவ கிரகமாக இருந்தாலும் அந்த ராசிக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல, அது மட்டும் இல்லைங்க, அவரே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ராசியை பார்ப்பதால ராசி வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்க. ஒரு கிரகம் தன் வீட்டையே பார்க்கும்போது நல்லா பலப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த மாதம் பாருங்க, உங்களுக்கு மனோதைரியம் நல்லா இருக்குங்க. செவ்வாய் அப்படிங்கிறவர் போர் குணம் கொண்டவர். எதா இருந்தாலும் துணிச்சலா செயல்பட தன்மை கொண்டவரே உங்களுடைய ராசிநாதன். அவரே உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த மாதம் பாருங்க மனோதைரியம் அதிகமா இருக்கும். யாரா இருந்தாலும் சமாளிச்சு என்னால வர முடியும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்னால போராடி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் ஆற்றல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான குரு பகவான் போய் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறாரு. இப்ப ராசிநாதனும் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, பஞ்சமாதிபதியும் உங்கள் ராசியை உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்துல இருந்து பார்க்கிறாரு. மாத துவக்கத்துல பாருங்க, சந்திர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோக அமைப்பிலும் இருக்காரு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சிறப்பான யோகத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க இந்த ஜூலை மாதத்திலேயே, சரிங்களா? யோகமான பலன்கள் என்ன மாதிரி நடக்கும்? இப்போ குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால பலம் இன்னும் கூடுதலாக இருக்குங்க. குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்த வளர்த்துவாரு, அதாவது சுப பலன்களை அதிகமாக தருவார் அப்படிங்கிறதுனால அவரே உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் பாக்கிய ஸ்தானத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய, நீங்க எதிர்பார்த்தது எல்லாம் இந்த மாதம் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. ஒரு சொந்த தொழில முயற்சி பண்ணணும், சொந்த தொழில வளர்ச்சி அடையிடும் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. ஒரு பணம் நெருக்கடி இருக்கு, பணம் கஷ்டமா இருக்கு, ஏதாவது பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஏன்னா தனத்துக்கு காரகர் யாரு? குரு பகவான். அவர் போய் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல ஆரம்பத்துல இருந்து இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறதுனால துவக்கத்துல சந்திர பகவான் இருக்காரு இல்லைங்களா, அதை சொன்னேன். இந்த மாதிரி அமைப்புல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கா பணம் இது வரைக்கும் வரல அப்படின்னு இருந்தா இந்த மாதம் பாருங்க, ஜூலை மாதம் உங்களுக்கு பணம் சேரக்கூடிய அமைப்புங்க.
ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு ஆரம்பிக்கிற மாதிரியே இந்த மாதம் இருக்குங்க. நல்ல பலன்கள், கூடுதலான பலன்கள் அமைப்பெல்லாம் இந்த கிரக நிலை காட்டுறதுனால இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு இருக்குங்க இந்த ஜூலை மாதம். சரி, இன்னும் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, குடும்பஸ்தான அதிபதியான போய் உச்சம் பெற்றிருக்கனால குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும். குடும்பத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்குங்க. குடும்பத்துக்கு உண்டான பலன்கள், நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு. குடும்பாதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய குரு பகவான் பாருங்க இளைய சகோதரமான 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. எதாக இருந்தாலும் துணிச்சலாக செயல்படக்கூடிய ஆற்றல் அதிகமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. உங்கள் இளைய சகோதரால் நன்மை நடக்கும். கூட பிறந்தவங்களால ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. கூட பிறந்தவங்களால உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது விசேஷம் செய்யணும், நல்ல பலன்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காட்டுதுங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பிள்ளைகள் மூலிமா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் திருவணி ஆக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளை நல்ல இடத்துல பள்ளியில் போய் ஸ்கூலில் சேர்க்கணும், நல்ல காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் முயற்சி அதிகமாக செய்யுங்க. பண வரவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சேருங்க. குழந்தைங்களை நல்ல இடத்துல, நல்ல ஸ்கூலில், நல்ல காலேஜில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்து வச்சு அவங்கள படிக்க வைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்குங்க. சரிங்களா? பணம் கையில் இல்லையே, நான் எப்படி முயற்சி பண்ணால் கிடைக்குமானா முயற்சி அதிகமாக பண்ணுங்க. ஏன்னா குரு பகவான் தனத்துக்காரகர், தனாதிபதியாக இருந்து உச்சம் பெற்று அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்கள் ராசியும் 3ஆம் இடம் 5ஆம் இடத்தையெல்லாம் பார்க்கறதுனால நல்ல பலன்கள் இருக்கிறதுங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா ராசிநாதனே ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்கறது, இது எல்லாமே நல்ல பலன்களாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படின்னா அதனால தான் நான் சொன்னேன் இந்த கோச்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சரிங்களா? அடுத்தது சொந்த தொழில் செய்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சொந்த தொழில் வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் அதிபதி ஆரம்ப 15, 16ஆம் தேதி வரைக்கும் வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்தது 16ஆம் தேதிக்கு மேலே ஆடி மாதம் கணக்கில் அந்த சூரிய பகவான் வந்து குருவோடு இணைகிறாரு. குருவோடு இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க. சரிங்க? சொந்த தொழிலில் 15, 16ஆம் தேதிக்கு மேலே சொந்த தொழிலில் செஞ்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு பாருங்க 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் சுப கிரகமான சுக்கிர பகவானோடு இணைவு பெற்றிருக்காரு. இதுவும் நல்ல பலன்கள் தான். அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் அவர் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. உங்கள் ராசி நாதனே 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது வந்து கூடுதலான பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. தொழிலில் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய, சொந்த தொழிலில் வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க. இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கு தொழிலும் சரி, குடும்ப விஷயத்திலும் சரிங்க நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால, குரு பலம் இருக்கிறதுனால திருமணம் நல்லபடியாக கைகூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. நல்ல இடத்துல நல்ல வரன் தேடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய வரன் உங்களுக்கான வரனாகவே வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க. திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால 9ஆம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தையும் வந்து ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கணும் பிள்ளைகள் குழந்தைங்களாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா விருச்சக ராசி நேயர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி உயர்கல்வி படிப்பு வந்து அவங்களுக்கு அதை போய் ஜாயின்ட் ஆகி அதில் போய் அவங்க படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குங்க. ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களும் யோகமான பலன்களும் நடக்கக்கூடிய அமைப்பை கோச்சார நிலை காட்டுது. உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இந்த மாதிரி வந்து கோச்சார நிலை ஒத்துழைப்பு இருக்கிறதுனால ஜனனகால ஜாதகமும் ஓரளவு ஒத்துழைப்பும் லக்னத்துக்கு சாதகமான தசாபுக்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு யோகமான பலன்களும் நல்ல பலன்களும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறதுனால இந்த மாதிரி கூடுதலான யோக பலன்களெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பை இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க. விருச்சக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் யோகத்தையும் நன்மையும் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு இருக்கு இந்த ஜூலை மாதம். நன்றி, வணக்கம்.